தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலிருந்து ஆளுநர் தன்னுடைய ஆரிய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் விஜயை கண்டிச்சிருக்காரு. அந்த கர்மத்தை தான் நம்மளும் பார்த்தோமே. தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எஜமா அனுமதி கொடுங்க எஜமான். மாணவர்கள் போராட்டத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றிய பாஜக அரசு வந்துச்சா? ஏன் பாஜகன்ற வார்த்தையை சொன்னா உங்களுக்கு என்ன வாய் சுலுக்கிக்குமா? விஜய் மாடல் அரசுல ஊழல் ஒழிப்பு. ஆனா அதை சிரிக்காம கேக்குறீங்க பாத்தீங்களா? உண்மையிலே பெரிய ஆளுங்க. முன்னாடியே திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? அதுதான் இங்கேயும். இவன் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறிட்டா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா தாவேக அரசு? அந்த படத்துல ஆட்டோ ஓடும். மக்களோட மக்களா குடைபிடிச்சிட்டு போறாரு விஜய். ஆமா ஆமா பார்த்தேன். என்ன புட்டது? அரகஜாவா ஏதோ ஒரு புட்டு. ஆமா, அதை வச்சுட்டு தான் அவர் சட்டமன்றத்துல உட்காருவார். ஏன்னா எதிர்கட்சிகள்ல இருந்து அந்த தாக்கம் அவருக்கு டைரக்டா தாக்கிடக்கூடாது. அப்படியே நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வைகோ சொல்லிட்டாரு. ராகுலோடு ஒரே மேடையில் விஜய் அமர முடியாது. இது காங்கிரஸ் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்க இந்த சூழல்ல நேற்று தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள், அதாவது தாவேகாவின் தோழமை சக்திகளா இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, விசிகா, இவங்க எல்லாமே நேற்று ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் சில விஷயங்களை ஆலோசிச்சிருக்காங்க. மாநில உரிமைகள் சார்ந்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஒருமித்த குரலாக ஒலிப்போம், அது குறித்து நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூட கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. தாவேகா நாடாளுமன்றத்தில் இப்போ இல்லை. அவங்க ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த ராஜ்யசபா எம்பியும் காங்கிரஸுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. இப்போ திமுகவும் நாடாளுமன்றத்தில் இருக்குது. கடந்த காலங்களில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிரான குரலாக ஒலிச்சாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் மாற்றம், கூட்டணிகள் குறித்த சர்ச்சை இதெல்லாம் தாண்டி இப்போ தாவேகாவுடனான கூட்டணியில் இருக்கிற, அங்கே கூட்டணிக்கு இன்னும் பெயர் வைக்கல அந்த கட்சிகள் நம்ம ஒருமித்த குரலாக செயல்படணும் அப்படின்றது திமுகவை தனிமைப்படுத்தக்கூடிய விஷயமாக இது அமையணும் அப்படின்ற ஒரு திட்டம் இதில் இருப்பதாக கூட தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொன்னீங்க, அந்த கூட்டணிக்கு இன்னும் அவங்க பேர் வைக்கல. சரியா? அதுக்கு இடையில ஒருத்தர் புகுந்து அவராக ஒரு பேர் வச்சார். ஆனால் வச்ச உடனே அந்த பேர் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அதை என்ன சொல்லல, அங்கீகரிக்கல. எங்களெல்லாம் யாருமே சொல்லலை, எங்களுக்கு அதை தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐன்னு சொன்னோம். அப்படியா? சரி, ஓகே. அப்போ கம்யூனிஸ்டுகளும் அதை ஏற்கலை, எங்ககிட்ட அவங்க எதுவுமே கேட்கல, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, அவங்களா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற எல்லாருமே அதான் சொன்னாங்க, அந்த ஆதரவாளர் அமைப்புகள் எல்லாருமே. அப்போ என்னென்னா, காங்கிரஸ் ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் தான் பலம் பொருந்தியவர்கள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவங்க ரொம்பவே மெனக்கிடுறாங்க. அதுவும் புதுசாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் பதவியை அப்படியே அங்கே இங்கே போந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் இல்லையா, மாணிக்கம் தாக்கூர். அவர் தன்னை ஒரு பெரிய தேசிய தலைவர் அப்படின்ற அளவுக்கு உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மெனக்கிறார். ஆமாம், திருப்பி அடிப்போம் அப்படின்னாரு. அங்கே உங்கள் தலைவர் ராகுல் காந்தி அடித்தாங்களே, போய் திருப்பி அடிக்க வேண்டியதானே? ஏன் அடிக்கலை? அடிக்கணுமா இல்லையா? என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு கூட்டம் போட்டு பேசுனீங்க தியாகராய நகரில், இந்த முத்துரங்கன் சாலையில் ஒரு கூட்டம் போட்டு பேசுனீங்க. இது அப்படியே டெல்லியில் போய் ஒழிச்சிருச்சா உங்களுக்கு? அந்த கூட்டத்தினுடைய குரல் அங்கே எட்டிருச்சா? சும்மா வெறும் வாய்ஸ் அவடால் பேர் வழியாக தான் மாணிக்கம் தாக்கூர் இருந்துட்டுருக்கார். திருப்பி அடிப்போன்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, அவர் திமுகவை அப்படி மிரட்டுறாராமா. அவர் உங்கள் அப்பனையே பார்த்த இயக்கம் திமுக. நீ எல்லாம் ஒரு ஆளா? கூட்டம் போட்டு பேசுறீங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நீட்டை எதிர்க்கிறோம் ஒரு வார்த்தை சொல்ல துப்பு இல்லை. நீங்க என்ன கூட்டம் போட்டீங்க? மாணவர்கள் மீதான வன்முறையை கண்டிக்கிறோம், அவங்க தலைவர் ராகுல் மீதான வன்முறையை கண்டிக்கிறோம், இதுதானே நீங்க கூட்டம் போட்டு பேசுனீங்க. நீட் தேர்வு ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களால கேட்க முடிஞ்சா? நீங்க தான் கொண்டு வந்தீங்க, உங்க ஆட்சியில வந்துச்சு. ஆனா அப்ப கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு மன்மோகன் சிங் ஆட்சியில,
விரும்பிய மாநிலங்கள் வந்து அதை வந்து நீங்க பின்பற்றலாம், இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் சொல்லிட்டு அதை மாநிலங்களினுடைய கையில வந்து அவர் கொடுத்தார் அந்த முடிவு செய்கின்ற அதிகாரத்தை அப்படிங்கிறது. அப்போ நீங்க தைரியமா பேசலாம்ல, ஏன்னா நீங்க வந்து அதை இம்போஸ் பண்ணல. அது அது வந்ததற்கான ஒரு காரணமாக நீங்க இருக்கலாம், ஆனா அதை நீங்க இம்போஸ் பண்ணல. அப்போ ஒரு ஒரு பெரிய பிளஸ் இருக்குல்ல உங்ககிட்ட, ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நீங்க நீட்டே வேண்டான்னு ஏன் பேச முடியல உங்களால? ஏன் பேச முடியல? கேரளாவில் அமைந்திருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தை இயக்குவதே சங்கிகள் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற விமர்சனம். அங்க ஒரு ஆள் வந்து பேசியிருக்கான், டிஜி என்னமோ ஒரு பேரம், ஒரு சங்கி, இருக்கிறதுலே மோசமான சங்கி போல இருக்கு. ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு டெல்லியில, அதை பத்தி அந்த ஆள் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பேசுறான். அவ்வளவு கேவலமா கொச்சையா அவன் பேசிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3 நாள் வந்து ஊரடங்கு உத்தரவு போடுவேன், அப்படியே வந்து கன் ஷூட் பண்ணுவேன், எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளுவேன், உடனே வந்து எல்லாரும் கலைஞ்சு ஓடுவாங்க. அப்புறம் பாதி பேர் வந்து அது என்னது செத்து போயிருப்பாங்க, பாதி பேருக்கு வந்து உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து காணாம போயிருக்கும். அவ்வளவுதான், அவங்க அப்படியே அந்த பிணங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிணக்கடைங்களை போய் போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கலைஞ்சு போச்சு அப்படின்றான் அவன். இல்ல கேரளாவுல பேசுறாங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, கேரளாவுல ஒரு யூடியூபர் அந்த மாதிரி பேசுறான், ஒரு சங்கி ஆர்எஸ்எஸ் கோர் ஆர்எஸ்எஸ் ஒருத்தன் பேசுறான். அவன் பேர் ஏதோ சம்திங், அந்த இனிஷியல் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, டிஜி லோகநாதன் ஏதோ ஒன்றும் ஒருத்தன் பேசுறான். இன்னொரு பக்கம் என்ன பேசுறான்னா, அங்க போராட்டத்துல கலந்துக்கிட்ட பெண்களை பற்றி அவ்வளவு கொச்சையா பேசுறான். கேங் ரேப் பண்ண வைப்பேன் நான் அப்படின்றான். அதை எதிர்த்து கூட அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவ்வளவு கொச்சையா ஒரு பரதேசி நாய் பேசுறான்னா, இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எஸ்எஃப்ஐ உள்ளிட்ட அனைத்து மாணவர் அமைப்புகளும் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன கிழிச்சது உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்? அங்க என்ன பேசுனீங்க நீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவனுக்கு எதிரா? எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் வந்து வெறும் அட்டக்கத்தி கூட கிடையாதுங்க அவர், அந்த ஆளெல்லாம். சரியா? இப்ப டெல்லியில கூடி பேசி இருக்காங்க, ரைட்டு. தாவேகா வந்து காங்கிரஸ் கட்சியும் மாநில உரிமைகளுக்காக தானே பேசுறாங்க. என்ன 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 நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதோ, நீட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லுவதோ வந்து உங்களுக்கு மாநில உரிமைக்கான குரல் இல்லையா? தமிழ்நாடு சட்டமன்றமே வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி இருக்குது. அப்ப தமிழ்நாட்டினுடைய 8 கோடி தமிழர்களுடைய உரிமை குரல் இல்லையா? அது மாநிலத்தினுடைய குரல் இல்லையா? இல்ல அதை பத்தி பேசுங்க நீங்க. இல்லைன்னா வந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேக்குது இல்ல. இவர் வழக்கு போட்டிருக்காருல்ல, டாக்டர் எழிலன் நாகநாதன் வந்து வழக்கு போட்டிருக்காருல்ல, எம்பி வில்சன் அவர்கள் வந்து தனிநபர் மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காருல்ல, மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? அது மாநில உரிமை தானே, அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. அதாவது நீங்க தனியா எந்த ஆவர்த்தனமும் பண்ண முடியாது இங்க, ஏன்னா அவ்வளவுதான். ஒரு 3 பேர் நின்று ரயில மறிக்கிற கூட்டம் தான் உங்களுடைய காங்கிரஸ் கூட்டம். அது கூட்டம் கூட கிடையாது, வெறும் கும்பல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்போ மாணவர்கள் இவ்வளவு எழுச்சியா ஒரு போராட்டம் பண்றாங்கல்ல, ராத்திரி பகலா உட்காந்து போராட்டம் பண்றாங்கல்ல, ஏன் அங்க நேர்ல போய் மாணிக்கம் தாக்கூரால வந்து பேச முடியல? ஏன் போய் பேச முடியல? உங்களால அவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியாது, அட்லீஸ்ட் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்கப்பா, அங்கேயாவது போயிட்டு ஒரு பேச்சை பேசிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் பேச முடியல? இதை விட்டுட்டு நீங்க அங்க வந்து கூட்டம் போட்டு பேசுறீங்க. இங்க அதே நீங்க சொல்றீங்கல்ல மாநில உரிமைகளுக்காக அப்படின்னு, நீங்க கூட்டுன அதே கூட்டத்தில் இருந்த உங்களுடைய தோழமை கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, விசிக அவங்க எல்லாம் அங்க வந்து ஆதரிச்சு பேசினாங்கல்ல. சிபிஐ தன்னுடைய அலுவலகத்தையே இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு கொடுத்தாங்கல்ல, பாலன் இல்லத்தை கொடுத்தாங்கல்ல. அப்ப நீங்க என்ன இதெல்லாம் வெறும் ஷோ காட்டுற வேலை இல்லாம வேற என்ன? உங்களை தவிர உங்க அந்த தோழமை அமைப்புகள்ல இருக்கிற அத்தனை பேருமே ஆதரிக்கிறாங்க மாணவர்கள் போராட்டத்தை. நீட் வேணான்னு சொல்றாங்க, நீட்டை ரத்து பண்ணணும்னு கேக்குறாங்க. நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்ப என்ன மாநில உரிமைகளுக்காக காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்க போகுது? இல்ல தாவேக்காக ஒரு உறுப்பினர் கூட இல்ல. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட கண்டிப்பா அதை பயன்படுத்த மாட்டாங்கன்றதான் நமக்கு தெரியுது. ஏன்னா அங்க போய் உட்கார்ந்தா மோடி, அமித்ஷா நடுவில் எதிரில் உட்காந்துருப்பாங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் உட்காந்துருப்பாங்க. இவங்க இங்க இருந்து தமிழ்நாட்டின் சார்பாக பேசும்போது நீட்டு வேணான்னு பேசணும், நீங்க வந்து அவங்க கொண்டு வர்ற சட்டங்கள் எல்லாமே வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறத பேசணும். இன்னைக்கு வந்தே மாதிரம் மேண்டேட்டரின்றாங்க, அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க, அதை தேசிய கீதத்துக்கு இணையாக கொண்டு வந்து வச்சு அதை அவமதித்தால் தேச அவமதிப்பு வழக்கு தொடரப்படும், 3 ஆண்டுகள் சிறை. இதெல்லாம் வந்து அவங்க இந்த மசோதாவை எதிர்த்து பேச வேண்டியது இருக்கும் தாவேகா. அதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா? முதுகெலும்பே இல்லாத ஒரு கட்சி தாவேகா, அது போய் எப்படி அங்க பேச? அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, அழகா அந்த பாலை தூக்கி ஆட்ட கொடுத்துட்டாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தட்ட கொடுத்துரு. ஏன்னா அவர் வந்து எம்பி ஆயிடணும் அப்படின்றதுல பயங்கரமா வந்து ஒரு என்ன சொல்றது, அதுதான் அவருடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்ற மாதிரி அலைஞ்ச ஆள் அவரு.
அவர்கிட்ட வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்க என்ன சொல்றது, எந்த தர்ம சங்கடமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க இருக்கீங்கல்ல உள்ள, பேசணும்ல. இன்னைக்கு சுப்ரியா சுலே பேசியிருக்காங்கல்ல, நேற்று தயாநிதி மாறன் பேசினாருல்ல. இல்ல இப்ப தாவேக்கா கூட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்தே மாதரம் போட்டத அவர் விஜயே வந்து கண்டிச்சிருக்காரு. எப்படி கண்டிச்சிருக்கிறாரு? எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்க ஆளுநர் தானே ஆர்டர் போட்டாரு. ஆர்டர் போட்டு 4 நாளைக்கு மேலேயே முன்னாடியே வந்து துணைவேந்தர் சட்ட முன்னெடுப்பு தேவைன்னா அதை நாங்க செய்வோம். நான் என்ன கேக்குறேன்னா, துணைவேந்தர் இதை அறிவிச்சாரா இல்லையா? செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரா இல்லையா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல அவர் சொல்றாரு, ஆளுநர் அர்லேக்கர் இப்படி உத்தரவிட்டு இருக்கிறார். முதலில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் அவர் உத்தரவிட்டு இருக்கிறார். இதை மீறினால் என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? அந்த யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் சொல்லியிருக்காருல்ல. அப்போ தாவேக்கா அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அப்பவே நீங்க வந்து பேசியிருக்கலாம்ல, அப்பவே எதிர்த்து பேசியிருக்கலாம் இல்லையா? நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. ஆட்சியில் இல்லாத திமுக நான் சட்ட நடவடிக்கைகளுக்காக நான் நீதிமன்றம் போறேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, சரியா? ஏன்னா எங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு. ஏன்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல அதிகாரம் எங்க கிட்ட இருந்துச்சு, நாங்க அதை செஞ்சோம், சரியா? நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு RN ரவி அவர்கள் கேட்ட போது, அப்படி பாடணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க, சரியா? அதே மாதிரி பட்டமளிப்பு விழாக்கள்லையும் அவர் அதே மாதிரியான இதை ஃபாலோ பண்ணும்போது அங்க ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு திரு பொன்முடி அவர்கள் வந்து அதை புறக்கணிப்பு செய்தார். ஏன் மாணவர்களே வந்து ஒரு மாணவி பட்டமே வாங்க மாட்டேன் ஆளுநர் RN ரவி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, சரியா? இப்போ திமுக சட்ட போராட்டம் நடத்த போறோம் அல்லது மக்கள் போராட்டம் நடத்த போறோம்னு அதுல ஒரு நியாயம் இருக்குங்க. ஆனா நீங்க அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க. மாநில பாடல், தமிழ்நாட்டினுடைய மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து, இதுக்கு ஒரு அரசாணையே கடந்த ஆட்சியில போட்டு உங்களுக்கு எல்லாமே என்னன்னா, தாவேக்காவுக்கு அவ்வளவு வந்து ஒரு சேஃபான விஷயங்கள் நிறைய வந்து திராவிட மாடல் ஆட்சியில பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. மாநில உரிமை சார்ந்து ஒரு உயர்நிலை குழு அமைச்சிருக்கிறாங்க. மத்திய மாநில உறவுகள், ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக ஒரு உயர்நிலை குழு, அந்த அலுவலகம் அங்க இருக்குங்க. கலைவாணர் அரங்கம்லாம் இருக்குல்ல, அந்த லைன்ல பாருங்க, அவ்வளவு பெரிய அலுவலகம் அங்க கட்டி அதுல வேலைகள் நடந்துச்சு. அப்ப இவ்வளவு சேஃபா வந்து பல விஷயங்களை உங்களுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதுமே. ஏன் நீங்க வந்து எதிர்க்கல? அர்லேக்கரை ஏன் வந்து நீங்க கேள்வி கேட்கல? நீங்க என்ன சொன்னீங்க? ஆளுநர் மாளிகையில நடந்துச்சுங்க, அதனால எங்களால் எதிர்க்க முடியல. இதே ஆளுநர் மாளிகையில கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடாம உங்களுக்கு என்ன பண்ணாங்க? வந்தே மாதரமா பண்ணாங்க. பாஜக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாரு மேற்கு வங்கத்துல, அங்கேயே வந்து வந்தே மாதரம் பாடல. நீங்க எப்படி அதை அலோவ் பண்ணீங்க? கேட்டா சொன்னீங்க, சரி ரைட்டு. மறுபடியும் வந்து ஒரு விழா நடந்துச்சுல, பதவி ஏற்பு நடந்துச்சுல, அதுலயே நீங்க வந்து இதை வந்து நீங்க அழுத்தம் கொடுத்து பாட வைக்கல. இத சட்டமன்றத்துல வந்தா அவர் விருப்பம், ஆளுநர் விருப்பம் தான் சட்டமன்றம். ஆளுநர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்க நடக்கும். இங்க ஆளுநர் ஆட்சி தான் நடக்குது. ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? மறைமுகமா இங்க பாஜக ஆட்சி தாங்க நடக்குது சொல்றாரா இல்லையா? காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு, விசிகாவை கூட வச்சுக்கிட்டு, முஸ்லீம் லீக கூட வச்சுக்கிட்டு எப்படி பாஜக வந்து இவங்க ஆதரிக்க முடியும்? அது எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுதான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்புற மாதிரி தானே நடக்குது, நம்புற மாதிரி தானே நடக்குது. ஏதாவது அதாவது பாஜகவை எதிர்த்து விஜய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டாருங்க. சரி, மாணவர்கள் போராட்டத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றிய பாஜக அரசு வந்துச்சா? ஏன் பாஜகன்ற வார்த்தையை சொன்னா உங்களுக்கு என்ன வாய் சுலுக்கிக்குமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பாலநிலத்துக்கு வந்துட்டு போறப்போ கேட்டாங்களே மாணவர்கள், ஆனா பாஜகன்னு ஒரு தடவை சொல்லுங்க, ஆனா பிஜேபின்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சொல்லல? கொள்கை எதிரி தானே, பேசியிருக்கணும்ல, ஏன் பேசல? பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க அவங்களை இயக்குவது என்பது அமித்ஷா, மோடி, RSS இந்த கும்பல் தான் அவங்களை இயக்குறாங்க. அதனால இவங்களை எந்த அளவுக்கு அனுமதிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க அனுமதிப்பாங்க. அவங்களுடைய லகான் அப்படிங்கிறது வந்து அவங்க கையில இருக்கு. கொஞ்சம் இப்படி போற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி இழுப்பாங்க. இவங்க போகவும் மாட்டாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில இருக்கலாம், உங்களுக்கு ஆதரவு தேவை, அதனால காங்கிரஸை நீங்க வச்சுக்கோங்க. இது இவ்வளவுதான் காங்கிரஸுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம். இன்னைக்கு காங்கிரசினுடைய சார்பாக அமைச்சராக இருக்கிற திரு விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாரு? RSS என்ன பேசுமோ, பாஜக என்ன பேசுமோ அதை அப்படியே வந்து அவர் எதிரொலிக்கிறார். கடந்த ஆட்சி காலத்துல இப்படி ஒண்ணு இருந்ததுன்னா அதை நாங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆளுநர் பண்ண பாடிட்டு போறாரு, அவருக்கு வந்து தேசிய கீதம் போடுறதா இருந்தா போட்டுட்டு போறோம் நாங்க. இது யாருடைய குரலாக வந்து காங்கிரஸ் அமைச்சரே பேசுகிறார்?
இல்ல இப்ப அதான் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரே அப்படி பேசுறாரு. அப்படி பேசுறதுக்கான பிரஸ் மீட் வைக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு யார் குடுத்தது? இப்ப அரசு தானே அது கேள்வி எழுப்பியிருக்கணும். அப்ப அந்த நேரத்துல ஒரு ஒரு எதிர்ப்பு உணர்வே வரலையே. திமுக கூட எதுவுமே இல்லைங்க. செய்யலையே. ஏன் நான் தான் சொல்றேனே, இந்த அரசு எந்த கேள்வியும் கேட்காது. இல்ல எதிர்க்கட்சியும் அத செய்யல. எந்த கேள்வியும் கேட்காது. எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை அப்பப்ப தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க என்னன்னா, ஒரு ஒரு அரசு இருக்கிறது, நாங்க வந்து மாநில உரிமைகளுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுகிறாரு அமைச்சர் ராஜ்மோகன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி, அதுல உறுதியா இருக்கோம் அப்படின்லாம் வந்து வாய்ஜாலம் காட்டுறாங்க. சரி, அவங்க ஏதாவது செய்வாங்கல்ல அப்படின்ற நம்பிக்கையில தானே இருப்பாங்க எல்லாருமே. நம்ம அரசுப்பா, ஓகே, நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா எதிர்ப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அதை காப்பாத்தணுமா இல்லையா? துணைவேந்தர் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அதையும் கேள்வி கேட்பதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சரினுடைய டிபார்ட்மெண்ட் அது. நீங்க கேட்கணும்ல, கேட்கறது கிடையாது. சரி, நீங்க வந்து ஆளுநர் இந்த மாதிரி பேசினாருன்னு ஏன் ஆளுநர் கிட்ட சி.டி. நிர்மல்குமார் அவ்வளவு வாய்க்கிலேயே பேசினார்ல, ஆளுநர் ஆய்வுக்கு போகும்போது அதெல்லாம் வந்து ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது கிடையாது, நாங்கள் அதை ஒரு நாளும் ஏன் இதை சொல்லல? ஏன் இதை சொல்லல? ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸ் காரரான நிர்மல்குமாருக்கே உடன்பாடு கிடையாது. அவர் எப்படி அப்புறம் ஆளுநருடைய இந்த முடிவை எதிர்த்து பேசுவாரு? ஆளுநர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, துணைவேந்தரை விட்டு ஒரு ட்ரையல் பார்த்திருக்காரு. பேட்டி கொடு, என்ன வருதுன்னு பார்க்கலாம், இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஆளுநர் இது மூலமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இதெல்லாம் செய்வேன், வெளிப்படையா செய்வேன், சொல்லிட்டு செய்வேன், அதான் முக்கியம். டக்குன்னு செய்யறது கிடையாது, நான் சொல்லிட்டு செய்வேன். அப்படி நான் செஞ்சாலும் தாவேகா அரசோ முதலமைச்சர் ஜோசப் விஜயோ எனக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஆளுநரினுடைய ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டுக்கு சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட். அது அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. யார் அவரு? தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலிருந்து ஆளுநர் தன்னுடைய ஆரிய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்கு இங்கே ஆளுகின்ற தாவேகா ஒத்து ஊதி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்கிற சிம்பிளான விஷயம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய மோடி, அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய மோடி தான் அவரு என்ன அறிவிச்சார் அப்படின்னா, 2025 நவம்பர்ல இருந்து 2026 நவம்பர் வரைக்கும் நீங்க ஓராண்டு காலம் நீங்க என்ன பண்ணணும், வந்தே மாதரத்தை பாட வேண்டும், எல்லா இடங்களையும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அறிவிச்சார். திராவிட மாடல் ஆட்சி அரசு இங்க இருந்தவரை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இங்க இருந்தவரை தமிழ்நாட்டில் அது நடக்கல. எல்லாரும் கதர்னாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு பக்கம் கதர்னாங்க, ஐயோ பாட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, ஏன் பாட மாட்டேன்றாங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு அது நடக்குது அப்படின்னா எப்படி நடக்குது? அன்றைக்கும் பாஜகவினுடைய ஆளுநர் தானே இங்க இருந்தாரு. இத்தனைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க அவரை, ஆர்.என். ரவியை. அவர் நாகாலாந்துல எல்லாம் அப்படியே வந்து பின்னி பெடல் எடுத்துட்டு வந்தவர் யாரு? ஆர்.என். ரவி. வரும்போது அவ்வளவு பூச்சாண்டி காட்டினாங்க. அவ்வளவுதான், டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு யார் சொன்னா? அந்த ஜோஷியக்காரர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஹெச் ராஜா, அவர் சொன்னாரு. ஆனா நடந்துச்சா? இன்னைக்கு ஏன் நடக்குது? இந்த வித்தியாசம் மக்களுக்கு புரியாதா? விஜய் மாடல் அரசுல ஊழல் ஒழிப்பு. ஆனா அதை சிரிக்காம கேக்குறீங்க பாத்தீங்களா? உண்மையிலே பெரிய ஆளுங்க நீங்க. ஒரு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே வந்து அமைச்சர் புசி ஆனந்த் வந்து கோடிக்கணக்கில் அடிச்சிருக்கிறாரு, நல்லாவே தெரியுது. அவர் கட்சியை சார்ந்த தாவேகாவை சார்ந்த திரு ஞான சௌந்தரின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், அவங்களே வழக்கு போட்டிருக்காங்க. கடைசியில் அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இதுலயே ஒரு அரசு வழக்கறிஞர், இன்னைக்கு நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு, அரசு வழக்கறிஞரை நியமிக்கும் போது எப்படியெல்லாம் நீங்க வந்து அதை செக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இதையெல்லாம் செக்லிஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க போடணும். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நடவடிக்கைகள், நடத்தைகள் எப்படி இருக்கிறது, ஒரு டிக்னிஃபைடா அவங்க இருக்காங்களா, எப்படி திறமையா வாதாடுறாங்க, சரியான விஷயங்களுக்காக அவங்க நிக்கிறாங்களா, இது எல்லாவற்றையும் பார்த்து ஆனா இவங்க எதை பார்த்து போட்டாங்க? 12 லட்சம் கொடுக்குறியா, 15 லட்சம் இல்லைங்க, 15 லட்சம் என்னால முடியாதுங்க. சரி, ஓகே, ஒரு 12 லட்சத்துக்கு வந்துக்கலாமா? வேற நடந்துச்சா இல்லையா? ஆடியோ வந்ததா இல்லையா? என்ன ஊழலை ஒழிச்சிருக்கீங்க நீங்க? குவாரி ஊழல், ஆதவ் அர்ஜுனா இருக்குல்ல, ஒவ்வொரு லோடுக்கும் 500 ரூபாய் அதிகமா ஆக்கியிருக்காங்கன்னா அந்த 500 ரூபாய் யாருக்கு போகுது? எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் தான். இன்னைக்கு ஆதாரங்களோட கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த அந்த குவாரிகளில் இருந்து வருகின்ற அந்த எக்ஸ்ட்ரா வருமானங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அவர் அதை அங்க கொண்டு போய் மேற்கு வங்கத்துல கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாரு? எந்த பிசினஸ்க்காக கொடுக்குறாரு? அது என்னது, ட்ரீம்ஸா, ட்ரீம் லேண்டா, ட்ரீம்ஸா, ஏதோ ஒரு அந்த லாட்டரி நிறுவனம். அப்போ இங்க ஒரு லாட்டரி விற்பனையாளர், ஒரு லாட்டரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனா இங்க வசூல் பண்ணி கொண்டு போய் அவருடைய தொழில் வந்து அடுத்த மாநிலத்தில் வந்து அந்த லாட்டரி விற்பனை வளர்ச்சி அடைறதுக்காக அங்க கொண்டு போய் கொடுக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஊழலா தெரியலையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஒரு தடவை நான் சொல்றேன், பணத்தை வைத்து மட்டுமே ஊழல் அப்படிங்கிறது மதிப்பிடப்பட முடியாது.
அதுவும் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதையும் தாண்டி தாவேகா அரசு அமைந்ததே ஒரு பெரிய ஊழல் தான். இல்ல நீங்க மக்கள் ஓட்டு தேர்தல் போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்கங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு அப்படியே போய் இதுவா நிறுத்திடாதீங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இன்னைக்கு ஏன் குளத்தூர்ல வந்து இவிஎம் மிஷினை வந்து மறுபடியும் ஆய்வு செய்யணுன்ற இடம் ஏன் வருது? இல்ல தோல்வி சந்தேகம் இருக்குல்ல. திமுக தோல்வியை நீங்க ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுடைய தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நினைக்கவே இல்ல. இல்ல அது அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு உடனடியாக தலைமை நிலையத்திற்கு தலைமை கழகத்திற்கு வந்தவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். சரியா? யாருமே தொகுதிக்கு போய் நன்றி சொல்லாத போது அவர் முதல்ல போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தாரு. சரியா? இன்னொன்னு, நாங்க வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத வெளிப்படையா டிக்ளேர் பண்ணார் அவரு. 2 இன்னொன்னு, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே சொன்னது, நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். சொன்னாங்கல்ல, குளத்தூர் தொகுதி மக்கள் சொன்னாங்கல்ல, நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், எப்படி இப்படி நடந்துச்சுனே தெரியலையேன்னு அந்த தொகுதியில் இருக்கிற மக்களே வந்து கண்ணீர் விடுறாங்க. திமுக காரங்க கிடையாதுங்க, பொதுவான மக்களே கண்ணீர் விடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது இங்க நடக்குதுன்னா மற்ற எல்லா இடங்களையும் என்ன சொல்றாங்க, நாங்க 1 ஓட்டு தானே 2 ஓட்டு தானே தாங்க நினைச்சோம், ஆனா இப்படி நடக்கும்னு நினைக்கலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நீ இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வந்து இந்த மாணவர் போராட்டம், நீட் எதிர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து தாவேகா காரர்களாக இருக்கிற இளைஞர்களுக்கிட்டயே ஒரு பெரிய வந்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. எதிர்பார்க்கவே இல்லையே நாங்க. ஒரு இளைஞர் ட்வீட் போட்டிருந்தாருங்க தேர்தல் முடிவு வந்த உடனே. அவர் என்ன போட்டிருந்தாரு தெரியுமா? தாவேகா ஒரு 10 இடங்களுக்குள்ள வரும், எங்க விஜய் அண்ணா வந்து எதிர்க்கட்சி வரிசையில போய் உட்காருவாரு, அவர் அரசியலை கத்துக்குவாரு, சட்டமன்றத்துல என்ன நடைமுறைகள்ன்றதை தெரிஞ்சுக்குவாரு, தன்னை வந்து பக்குவப்படுத்திக்குவாரு, அதுல வந்து தன்னை வளர்த்துக்குவாரு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சர் அப்படி போவாருன்னு நினைச்சோம் நாங்க. ஆனா இப்படி நடக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, இருங்க பயமா இருக்கு, மிஸ் யூ ஸ்டாலின் சார் அப்படின்னு அந்த பையன் ட்வீட் போட்டிருக்கான். ஏன் அது வருது? ஏன்னா இது அவங்க எதிர்பார்த்த முடிவு கிடையாதுங்க. பாஜகவே எதிர்பார்த்த முடிவு கிடையாது. இதுல வந்து என்னன்னா, மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது நீங்க எதிர்பார்த்தீங்களோ பார்க்கலையோ அதை நம்ம ஏத்துக்கணும்ல. இவிஎம் வச்சு என்ன வேணா நீங்க பண்ணலாம்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. சரியா? இன்னொரு பக்கம் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஏன் மக்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க? ஏன் மக்கள் இந்த ஸ்டேட், நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், எப்படி இது நடந்துச்சு? போன நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்கள் திமுக கூட்டணி ஜெயிச்சது. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னா, எந்த இடத்துல என்ன பண்ணா எந்த கேள்விகளும் வராது அப்படிங்கறதான். இன்னைக்கு இவ்வளவு இது வச்சிருக்கிறவங்க 108 தொகுதியிலேயே அப்படியே நின்னுச்சு தாவேகாவுடைய வெற்றி. அதுக்கப்புறம் கூடவே இல்லை. அது எவ்வளவு நேரமா நின்னுச்சு? நீங்க கரெக்டா ஒரு 12:45க்கு மேல 107க்கு வந்துருச்சு தாவேகா, 108ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு 6 மணி என்ற வரைக்குமே அந்த 108ல தான் நின்னுச்சு. புரியுதா? ஏன்னா அங்க அமித்ஷா வந்து அப்படி சுண்டி இழுத்துட்டாரு, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் பிளே பண்ண முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு பவர் வச்சிருக்கிறவங்க, இவ்வளவு வந்து இவிஎம்ல பண்ண தெரிஞ்சவங்க ஏன் பாஜகவை பண்ண முடியாதா? நம்ப மாட்டாங்க. இப்ப நீங்களே நம்புறீங்கல்ல, மக்கள் தீர்ப்பு நம்புறீங்கல்ல, அப்ப பாஜகவுக்கு ஏன் 107 கொடுத்திருக்க முடியும் அமித்ஷாவால. ஆனா நம்ப மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல நம்ப மாட்டாங்க. பாஜக காரனே நம்ப மாட்டான். இல்ல மக்கள் தவறா கூட இருக்கலாம், ஆனா மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையை வைத்து விஜய்க்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? ஏங்க இன்னைக்கு மக்களினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாருங்க. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு மக்கள் சொல்றாங்க. எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல எங்களுக்குன்றாங்க. இதை எப்படி எடுத்துப்பீங்க? அதே மக்கள் தானே சொல்றாங்க, அதே மக்கள் தானே சொல்றாங்க. ஏன் அப்படி எடுத்துக்க கூடாது நீங்க? அதனாலதானே இன்னைக்கு இவிஎம் மிஷின் என்னங்கன்னு சொல்றோம். அதனாலதானே அந்த ஆய்வுகள் நடக்குது. அதாவது எப்படி சொல்றது, அந்த சித்து விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அமித்ஷா வந்து டபுள் டிகிரி பிஹெச்டி எல்லாம் வாங்கினவர். அவருக்கு தெரியும் எப்படி நிறுத்துறது, என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இதுல நடந்திருக்கு. அவங்க செட் பண்ண விஷயங்கள் தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. அவங்களுடைய RSS அஜெண்டா, அமித்ஷா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. தலைமைச் செயலகத்துல தன்னுடைய அறையை வந்து மாற்றி அமைக்கிறார், 10வது மாடிக்கு மாத்துறாரு. நாமக்கல் கவிஞர் அந்த மாளிகைக்கு மாத்துறாங்க. இதனால் நிறைய குளறுபடிகள் நடக்குது, மற்ற அலுவலகங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னா தலைமைச் செயலக ஊழியர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சருக்கான அந்த இடப்பற்றாக்குறை அதெல்லாம் இருக்கு, அதனால இதை மாற்றி அமைக்கணும்னு சிலர் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு படத்துல காமெடி வரும் தெரியுமா, கருணாஸ் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு, கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுனா ஜீவா ஓடுமா அப்படின்னு கேட்பாருல்ல.
கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? அதுதான் இங்கேயும். இவன் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறிட்டா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா தாவேக அரசு? இல்ல ஆனா அந்த படத்துல ஆட்டோ இதுல ஓடும். இதுல 2 அது கண்ணாடியை திருப்பினதுனால ஆட்டோ ஓடாது. சரியா? இதுல நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியிலனா யாருக்கும் எட்டாத உயரத்துல போய் நான் உட்காந்துக்குவேன். சரியா? யாரும் என்ன அணுகிரக்கூடாது, யாரும் என்ன பாத்துறக்கூடாது, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு மக்களோட மக்களா குடை இன்னும் பிடிச்சிட்டு போறாரு விஜய். ஆமாமா. பார்த்தேன். கொடை பிடிச்சிட்டு போறத அவரே குடை பார்த்தேன். பிடிக்கிறாரு. ஆமாமா. கைய கட்டிக்கிட்டு ஒரு ஆதி திராவிடர் நலத்துறை சார்ந்த ஒரு விடுதியில போயிட்டு ஐ மீன் அது வந்து இப்போ சமூக நீதித்துறை இல்லையா? தப்பா சொல்லிட்டேன். சமூக நீதித்துறை சார்ந்த ஒரு விடுதி, எம்சி ராஜா அவர்கள் பேரில் அமைந்த விடுதி. அங்கே போய் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் போய் ஆய்வு பண்ணுறாரு. கட்டுன கை அப்படி எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுவார். அது பக்கத்துலேருந்து ஒருத்தர் நோட் பண்ணிக்குவார். அப்படியே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 அடி என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனார், அப்படியே வெளியில் வந்துடுவார். அவ்வளோதான், அதுதான் அவருடைய ஆய்வு. அதே மாதிரி வந்து யாராவது தூய்மை பணியாளர்கள் யாராவது ஆசையோட ஆர்வத்தோட கை குலுக்க வந்தாங்கன்னா அவர் கையை வந்து குலுக்க மாட்டார், இப்படியே வச்சுக்குவாரு. என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு? கடந்த முதலமைச்சர் நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த காலத்துல உங்களை விட வயதில் பெரியவர். சரியா? ஜோசப் விஜயை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வயதில் பெரியவர். அவர் வந்து அவ்வளவு மக்களை வந்து சந்திக்கிறாரு, அவ்வளவு பேர் வந்து அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, கை குலுக்குறாங்க, குழந்தைகள் ஓடி வந்து அவரை கட்டி பிடிக்கிறாங்க. அவர் அவ்வளவு ஆசையா அவ்வளவு ஆர்வமா அந்த பிள்ளைகளை வந்து கட்டி பிடிச்சி தழுவிக்கிறாரு, அவங்களோட கை குலுக்குறாரு, அவங்கள தட்டி கொடுக்குறாரு. ஏங்க நீங்க ஒரு ஒரு விடுதிக்கு போய் ஆய்வு பண்ண போறீங்கன்னா அந்த மாணவர்கள் தோல்ல தட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இன்னைக்கு மாணவர்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கறது என்னங்க? ஒரு அங்கீகாரம், ஒரு முதலமைச்சரே தட்டி கொடுத்துட்டாருப்பா, வருமா வராது அந்த பிள்ளைகளுக்கு? ஏன் அதை நீங்க அந்த ஒரு விஷயத்தை கூட கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க? இப்போ ஒண்ணும் இல்ல, நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறினதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஆஸ்தான ஜோஷியர் வந்து வாஸ்து சரியில்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். சரியா? வாஸ்து சரியில்லை. ஏன்னா இங்க வந்து யாரெல்லாம் உட்கார்ந்துருந்தா காமராஜர், பேரறிஞர் அண்ணா, ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி ராஜாஜி அவர்கள், இவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தது. எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்கிறாரு, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் உட்கார்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக கையெழுத்துகள் போட்ட இடம் இந்த அறை, முதலமைச்சரினுடைய அறை. டெல்லியை எதிர்த்து அரசியல் செய்தது இந்த அறை. ஆனா இன்னைக்கு நீங்க டெல்லியை எதிர்த்து அரசியல் செய்ய போறது கிடையாது. வாயை மூடிட்டு அமைதியா தான் இருக்க போறீங்க. டெல்லியோடைய அரசியல் என்னவோ அதைத்தான் நீங்க வந்து சென்னையிலையும் தலைநகர சென்னையில உட்காந்து தமிழ்நாட்டில் நீங்க செயல்படுத்த போறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த அறை? அது ஒரு பேட் வைப்ரேஷன் அங்க இருக்கு. என்ன பேட் வைப்ரேஷன்? திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட கொள்கைகளினுடைய டெல்லிக்கு எதிரான பேட் வைப்ரேஷன் இங்க இருக்கு. நீங்க அங்க உட்காராதீங்க, அது உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு வாஸ்து சரியில்லை. அங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல சிக்கல்கள், இடைஞ்சல்கள் வரும். நீங்க அப்படின்னா அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன ரத்தனா என்னமோ ஒரு ரத்தன், சரியா? சொன்னாரு, அவருக்கு வந்து அரசு பதவி கொடுத்தாரு. ஆனா அது வந்து கடுமையான எதிர்ப்புனால அது வந்து திரும்ப பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஆஸ்தான ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க இது உங்களுக்கு வாஸ்து சரியில்லைங்க, நீங்க வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா அது என்ன பொட்டு, அரகஜாவா முழுகஜாவா ஏதோ ஒரு பொட்டு. ஆமா, அதை வச்சுட்டு தான் அவர் சட்டமன்றத்துல உட்காருவார். ஏன்னா எதிர்கட்சிகள்ல இருந்து அந்த தாக்கம் வந்து அவருக்கு டைரக்டா தாக்கிடக்கூடாது. அப்படியே வந்து இந்த பாலையா அவர்களுடைய படத்துல எல்லாம் அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா, அப்படி டாயிங்னு போகும்ல, அந்த மாதிரி எல்லா எதிர்ப்புகளும் அங்க பட்டு அப்படி எதிரொலிச்சு போயிடும். அவர் ஒண்ணும் பண்ணாது. ஸோ இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்த அதே ஜோஷியர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வாஸ்து சரியில்லை சார், நீங்க இங்க உட்காராதீங்க, மேல போய் உட்காந்து, நீங்களாம் வந்து எங்க இருக்க வேண்டிய ஆளு, கீழே இருக்கலாமா, 10வது மாடியில உட்காந்துருக்க வேண்டியவர் நீங்க. எனக்கு என்னமோ மொட்டை மாடியில உட்கார வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கு. வைகோ அவர்களுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்காக டெல்லி போறதா இருந்தது முதலமைச்சர். இப்போ அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படும், அதை தவிர்க்கிறதுக்காக வந்து அவர் நானே வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. வைகோ பத்தி எதுவும் பேசக்கூடாது, பேசிடக்கூடாது, வார்த்தைகள் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாவே இருக்கேன். என்னாலும் ஒரு வயதில் மூத்தவர், ஒரு மிக என்ன சொல்றது, அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி, பார்லிமெண்டேரியன் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா அவருடைய நிலை இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபகரமான நிலையா இருக்கு. சரியா? என்ன சொன்னாரு, உங்க வேட்பாளர்களை நீங்க வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வைங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாருன்னு இவர் தான் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அவரே சொல்லலைங்க, நானே தான் சொன்னேன்னு அதை இவரே தான் சொன்னார். இப்பவும் இவர் என்ன சொல்றாரு, நான் போய் இந்த மாதிரி என்னுடைய
அனுபவங்களை தொகுத்து நான் ஒரு நூலா வெளியிடுறேன். என்ன அனுபவங்கள்? நாடாளுமன்ற அனுபவங்களை தொகுத்து அதில் நான் பேசின உரைகள் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நூலா வெளியிடுறேன். அதை நீங்க தான் வெளியிடணும்னு சொன்னேன். அவர் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார். ஏன் அப்ப ஒத்துக்கிட்டப்ப தெரியாதா? ஒத்துக்கிட்டப்ப தெரியாதா அங்க கூட்டம் வரும்னு? தெரியும்ல. பிரச்சனை அது இல்ல. ராகுலோடு ஒரே மேடையில் இனி விஜய் அமர முடியாது. அமருவதற்கு பாஜக, அமித்ஷா அனுமதிக்க மாட்டார்கள். என்ன பெரிய கூட்டம்? என்ன பெரிய கூட்டம்? அங்க இருக்கிறது யாரு? அமித்ஷாவோட போலீஸ் தானே. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அவங்களால? ஏன் இப்ப இங்க போறாரு இல்ல, ஆய்வுக்கு போறாரு இல்ல, நடந்து நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் சொல்லிட்டு இருக்கும்போது, கொடை பிடிச்சிக்கிட்டு மக்களோடு மக்களா போறாருன்னு. அப்ப ஏன் அங்க ஒரு அரங்கத்துக்குள்ள போக முடியாது அவரால? ஏன் இப்ப இவர மோடியை சந்திக்க போனார்ல, பதவியேற்ற உடனே முதல்ல மோடியை சந்திச்சு போயிட்டு அந்த கர்மத்தை தான் நம்மளும் பார்த்தோமே. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எஜமா அனுமதி கொடுங்க எஜமான்னு கேட்டாருல போயிட்டு. அப்ப வந்து கூட்டம் கூடல இல்ல. அதுக்கப்புறம் டெல்லியில ராகுல பார்த்தாரு, சோனியா காந்தியை பார்த்தாரு. அங்க அப்ப கூட்டம் கூடல இல்ல. கூட்டம் கூடுச்சா? கூடல இல்ல. கூட்டம் எல்லாம் கூடாது, நெரிசல் எல்லாம் வராது. ஏன்னா இவர் முதலமைச்சர். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இவர் பக்கத்துல வந்து நெரிச்சிட மாட்டாங்க யாரும். அப்படியே இவர் இப்படியே போயிட்டு எல்லாரோடய கை குலுக்கிற மாதிரிதான். ஒரு மண்ணாங்கட்டியும் அவர் பண்ண போறாரு. ராகுல் கூட மேடையில இருக்கிறத விஜய் தவிர்க்கிறாரு. கண்டிப்பா. இனிமேல் நான் சொல்றேன், இது காங்கிரஸ் தெரியாதா? எந்த காங்கிரஸுக்கு? இங்க இருக்கிற மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ்கா? மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ்கா? ஏங்க நீங்க அதை விடுங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சோனியா அவர்களை சந்தித்தார், ராகுல் அவர்களை சந்தித்தார். அது ஒரு ஃபார்மாலிட்டி. சரியா? பதவியேற்றிருக்கிறார், முதலமைச்சராக ஆட்சி அமைச்சிருக்காரு. உங்க காங்கிரஸ் வந்து அப்படியே சொலையா இங்க நின்று திமுக தயவுல ஜெயிச்ச 5 பேரை கொண்டு போய் அங்க போய் அடைச்சாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நன்றி சொல்வதற்காக, ஏன்னா நன்றி கெட்டவர் அப்படின்னு ஆயிடக்கூடாது இல்லையா? புரியுதா? ஸோ நன்றி சொல்றதுக்காக அவர் போனாரு. தட்ஸ் இட். அதோட முடிஞ்சிச்சு. அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வேற வழி கிடையாது, கூப்பிட்டு தான் ஆகணும். அதனால ராகுல் வந்தார். வராம இருந்திருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விஜய் நினைச்சிருந்திருக்கலாம். சரியா? இப்ப வந்து ராகுல் வெளியிடுகிறார், விஜய் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதான் வைகோ அடித்திருக்கிற அந்த இன்விடேஷன்ல சொல்ற செய்தி. ஆனா இப்ப அவர் போக மாட்டார். அதுக்கு இவரே முந்திக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு சல்ஜாப்பை வந்து சொல்லிடுறாரு வைகோ அவர்கள். இப்படி ஒரு தடவை பேசிட்டு மாத்தி பேசுறதெல்லாம் வைகோ அவர்களுக்கு கைவந்த கலையா இருக்கு. அதனால வந்து இதுல ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நன்றி. என்னுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.